என்ற மொழிக்கு ஏற்ப மிக தெளிவாக இந்த அறப்போராட்டத்தை அறிவித்து நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தை தனியார் மயமாக்கிட ஒன்றிய பாஜக அரசினுடைய RSS அரசுடைய முயற்சியை தடுத்து நிறுத்தக்கோட திராவிடர் கழகம் சார்பில் நடைபெறக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை ஏற்றிருக்கக்கூடிய அன்பிற்குரிய அருமை மாவட்ட தலைவர் மாண்புமிகு முன்னிலை ஏற்றுக்கு வரவேற்பு ஆற்றிய மாவட்ட தலைவர் தண்டபாணி அவர்களே, இதை துவக்குவதற்கு எல்லா முயற்சிகளையும் சொல்லி இன்றைக்கு சிறப்பாக ஏற்பாடு செய்வதற்கு மூன்று அடித்தள காரணத்தாளர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய நம்முடைய பெருமைமிகு கழகத்தின் பொதுச் செயலாளர் முனைவர் துரை சந்திரசேகரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு எப்போதும் தாயும் சேயும் ஒன்றுதான், அது ஒரு காலத்திலும் பிரிக்கப்பட முடியாத உறவு என்பதற்கு அடையாளமாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் பணிக்குழு செயலாளராக இருக்கக்கூடிய என்னுடைய அருமை சகோதரர் இளம் புகழேந்தி வழக்கறிஞர் அவர்களே, அதே போல சிறப்பாக இங்கே புதுச்சேரி மாநில தலைவர் தோழர் சிவ வீரமணி அவர்களே, கடலூர் மாவட்ட காப்பாளர் தோழர் RPS என்று அழைக்கக்கூடிய அரங்க பன்னீர்செல்வம் அவர்களே, நெய்வேலியிலே சிறப்பாக என்னென்றைக்கும் நம்முடைய நினைவிற்கு உரியவராக இது மாதிரி போராட்டங்களை முன்னிறுத்தக்கூடியவராக இருக்கக்கூடியவர் என்றால் எத்தனையோ தோழர், குறிப்பு நேரத்தின் நெருக்கடியினால நான் அத்தனை தோழர்களையும் உள்ளடக்கி ஒரே ஒரு பெயரை இந்த நேரத்தில் நினைவூட்ட வேண்டும்தான் மறைந்தும் மறையாமல் நம் நெஞ்சங்களிலே நிலைத்திருக்கக்கூடிய நெய்வேலி ஜெயராமன் அவர்கள் ஆவார்கள். அப்படி ஜெயராமன் அவர்கள் இல்லை என்றாலும் இன்றைக்கு அவருடைய சகோதரர் பெருமைக்குரிய நம்முடைய அருமை நண்பர் தோழர் நெய்வேலி ஞானசேகரன் என்றே அவருக்கு பெயராக இருக்கிறது. எப்படி அவருக்கு பெயர் நெய்வேலி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அமைந்ததோ அதுபோலத்தான் நெய்வேலியிலே கலந்து கொள்ளக்கூடிய ஞானசேகரன் அவர்களே, தலைமை செயற்குழு சுந்தரச்செல்வன் அவர்களே, பன்னருட்டி ஒன்றிய மேலாளர் திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் முதுபெரும் கொள்கை வீரர் பலராமன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பிக்கின்ற அரியலூர், கும்பகோணம், விருத்தாசலம், சிதம்பரம், திண்டிவனம், புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை, கள்ளக்குறிச்சி, சாம்பரம் மாவட்டங்களினுடைய பொறுப்பாளர்களான தோழர்கள், மகளிர் நிர்வாக தோழர்களே, அருமை சோழர்களே, தாய்மார்களே, இங்கே கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற தோமுசாவினுடைய நிர்வாகிகளான நண்பர்களே, இந்த வெயிலிலும் வந்து ஒத்துழைக்கக்கூடிய ஊடக பெருமக்களாக இருக்கக்கூடிய அருமை சகோதரர்களே, அனைத்து கட்சிகளுக்கும் அப்பாற்பட்ட பொதுநல தொண்டர்களாக தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மாவட்ட தலைவர் அவர்கள் முன்னாலேயே நான் எடுத்துக்கொண்டேன், இது முக்கியமாக அப்படிப்பட்ட சிறப்பான வகையில் ஒரு குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்திருக்கிறார். கடுமையான கொளுத்தும் வெயில், இதில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் வரைக்கும் இந்த ஒலிபெருக்கி அங்கே இருந்தது. இந்த ஒலிபெருக்கியை தொட முடியல, அவ்வளோ சூடாக இருக்குங்க. ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் நீங்கள் எல்லோரும் வந்திருப்பது என்பது இருக்கிறது உங்களுக்கு தலைதாழ்ந்த நன்றி. இருக்கிற கடமை உணர்வு என்பது எப்படிப்பட்டது என்று சொல்லும்போது நம்முடைய அடிவாசான் நமக்கு தந்தை பெரியார் வழிகாட்டினார். குடி செய்வார்க்கில்லை பருவம், மடி செய்து மானம் கருத கெடுமனார். நமக்கு கொளுத்தும் வெயிலா, அல்லது கொட்டும் மழையா, அல்லது இடி இடிக்கிறதா, அல்லது மிகப்பெரிய புயல் வீசுகிறதா, இதெல்லாம் ரெண்டாம் பட்சம்தான். கடமைதான் நமக்கு மிக முக்கியமானது என்று காட்டுவது தான் நம்முடைய வேலை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இங்கே நீங்கள் இந்த தாய்மார்கள், சகோதரிகள், மகளிரணி தோழர்கள், அதே போல இந்த ஒத்த கருத்துள்ள நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வருக வருக என்று வரவேற்பு சொல்லிவிட்டு என்னுடைய உரையை நான் தொடங்குகிறேன். இந்த கோஷங்கள், இங்கே ஏற்பட்ட முழக்கங்கள் இருக்கிறது. அந்த முழக்கங்களே இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் என்ன,
ஏன் இந்த அறப்போராட்டத்தை நாங்கள் அறிவிக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக இங்கே அருமையாக எடுத்து நம்முடைய தோழர்கள் புகழேந்தி, சந்திரசேகரன், பேசிய நண்பர்கள், அரங்க பன்னீர்செல்வம், தண்டபாணி அவர்கள் மற்ற நண்பர்கள் எல்லோரும் சொன்னார்கள். கழுத்து வெயிலாக இருக்கிற காரணத்தால் ஏராளமான தோழர்களை பேசுவதற்கு பதிலாக நம்முடைய முழக்கங்கள் மூலமாகவே நாம் ஒன்றுபட்டு இதை தெரிவித்துக்கிறோம். என்ன அவசியம்? தோழர்கள் ஏற்கனவே சொன்னார்கள். அதிலும் குறிப்பாக நம்முடைய புகழேந்தியவர்களும் பொதுச் செயலாளர் சந்திரசேகரன் அவர்களும் மைய கருத்துக்களை எடுத்து சொன்னார்கள். இந்த அறிக்கை ஏன் விட வேண்டிய அவசியம் வந்தது என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த வகையிலே 1ஆம் தேதி அன்று மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு, விடுதலையிலே ஒரு அறிக்கையை தயாரித்தோம். இந்த செய்தி வந்தவுடனே தோழர்களே, எதையும் முந்தி கொண்டு போராட்ட களத்தில் இருப்பது நம்முடைய வாடிக்கை. அந்த வகையிலே தான் தோழர்களுக்கு இடையறாது. அது 4ஆம் தேதி அன்று பொதுக்குழு, அதற்கு முன்னாலே நிகழ்ச்சிகள், அதையத்தான் இருந்தாலும் கவலைப்படாமல் தோழர்கள் பக்கத்து மாவட்டங்கள் அத்தனை பேரும், கடலூர், சிதம்பரம், அதே போல விருத்தாசலம், அரியலூர், விழுப்புரம், திண்டிவனம், இப்படி புதுச்சேரி என்று பல துறையிலே வந்திருக்கக்கூடிய தோழர்கள் வெளியிலே இங்கே வந்திருக்கிறார்கள். சகோதரிகளும் வெயிலை பொருட்படுத்தாமல் இங்கே அமர்ந்திருக்கிறார். இதிலே சில கருத்துக்களை உங்களிடம் சொல்ல வேண்டும். ஏற்கனவே இதை விளக்க ஏன் இந்த போராட்டம் சொன்னால், இதனுடைய வரலாறு என்ன? நெய்வேலியிலே நம்முடைய தோழர்கள், ஏழை எளிய விவசாயிகள், இந்த பகுதியில் இருந்தவருடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய அந்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்துக்கு நிலம் வைத்திருந்தார்கள். அந்த நிலத்தை எல்லாம் இங்கே வந்தால் உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை கொடுப்போம் அங்கே என்னெல்லாம் சொல்லித்தான் தாராளமாக கொடுத்தாங்க. எந்த விதமான எதிர்ப்பையும் காட்டல. ஒரு தொழில் வளரட்டும், தொழில் வளர்ந்தால் வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்ற நல்லெண்ணத்திலையும் தமிழ்நாட்டுக்கு பெருமையாக இருக்கும் என்ற கருத்தினாலும் வேலை கொடுத்தாங்க. ஆனால் இடத்தை கொடுத்தாங்க, குறைந்த விலைக்கு இடத்து கொடுத்தாங்க. இன்றைக்கி அந்த இடம் இருந்ததுன்னா எத்தனை மடங்கு உயர்ந்திருக்கும், அவருடைய பொருளாதார அந்தஸ்து எவ்வளோ உயர்ந்திருக்குங்கிறது சிந்திப்பவர்களுக்கு நன்றாக புரியும். அதையெல்லாம் தியாகம் செய்தார்கள். ஆனால் நண்பர்களே, இன்னமும் இந்த நெய்வேலி நிர்வாகம் இடம் கொடுத்த அத்தனை பேருக்கு வேலை கொடுப்போம்னு சொன்ன அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. அரசியல்வாதிகளை பற்றி மட்டும் வாக்குறுதிகளை நிறைவேற்றினான்னு கேட்குறீங்க. ஆனால் அதை விட ஒன்றிய அரசு சார்பாக நடக்கக்கூடிய, அதுவும் லாபத்திலே நடக்கக்கூடிய நவரத்தினங்களிலே ஒன்று என்று கருதப்படுவது இந்த நெய்வேலி நிலக்கரி நிறுவனம். இதிலே சொந்த மண்ணிலே இருக்கிறவனுக்கு வேலை இல்லை. ஆனால் வந்தவர்களுக்கெல்லாம் வேலை, வந்தவர்களுக்கெல்லாம் இங்கு வரவேற்பு. ஆனால் வரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டோம். ஆனால் எல்லாரும் ஒன்று தான். ஆனால் பழமொழி என்ன? தாயும் பிள்ளையும் ஒன்றென்றாலும் வாயும் வயிறு வேறு. அதுதான் மிக முக்கியம். மிக முக்கியமாக என்னதான் ஒருமைப்பாடு பேசினாலும், ஏன் இந்த நவரத்தினங்களை தனித்தனியாக பிரித்து வைத்திருக்கிறோம்? ஏன் ஒரே பகுதியில் வைக்கக்கூடாதா? ஏன் உத்தரப்பிரதேசத்திலேயே தொடங்கக்கூடாதான்னா வசதியும் கிடையாதுங்கிறது ஒரு பக்கம். இது மாதிரி ஒரு அமைதியான சூழல் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் அமைதி பூங்கா. மத கலவரம் கிடையாது, ஜாதி கலவரம் கிடையாது, சுமூகமாக நடத்தக்கூடியது. இதில் வளர்க்க வேண்டும்னே வளர்ந்தது மிக முக்கியமாக. ஆனால் அப்போவே என்ன சூழ்நிலை வந்தது என்றால், வழக்கம் போல கரையான் புற்றெடுக்க கருநாகம் உள்ளே புகுந்ததை போல பார்ப்பனர்களே முதல்ல உள்ள நுழைஞ்சிக்கிட்டாங்க. எல்லா பெரிய அதிகாரிகளெல்லாம் உள்ளே நம்ம வேலைக்கு ஆள் எடுக்கிறது பூராமே எல்லாமே நம்ம எடுக்காம சாதாரண கூலி தொழிலுக்கு மட்டும் நம்ம ஆட்கள் எடுத்தார்கள். எழுத்து பணியிலிருந்து அதிக சம்பளம் கொடுக்கக்கூடிய அந்த உத்தியோகங்கள் எல்லாம் அவாள் வைத்துக் கொண்டாங்க உயர் ஜாதிக்காரர்கள். அப்போதான் தந்தை பெரியார் தான் முதல்ல சமூக நீதி குரல் கொடுத்தார். இந்த இயக்கத்தின் பெருமையால் தான் மற்றவர்கள் அதை பற்றி பேசுவதற்கு பயந்தார்கள். முதல்ல விடுதலை ஏடு, இந்த விடுதலை ஏடுதான் தோழர்களே அன்றும் இன்றும் என்றும் உங்களை உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு இயக்கம். அப்போது முதல்ல விடுதலையில் ஒரு பட்டியல் கொடுத்தோம்.
அதை ஒரு கலக்குச்சு மிக முக்கியமா. என்னன்னா நெய்வேலியா சொன்னார்கள் தோழர்கள், கூடூர் வேலியா அப்படின்னு போட்டு ஒவ்வொரு அதிகாரி கொள்ள சம்பளம் இது அத்தனையும் எடுத்து விடுதலை நான் தான் போட்டோம். அப்போ நான் ஆசிரியர் ஆகிட்டேன் மிக முக்கியமாக. அப்போயும் அந்த தொழில் துப்புரவு, அதாவது அது மிகப்பெரிய அளவுக்கு ரகசிய பெரிய அளவிற்கெல்லாம் நுண்ணறிவாளர்களை வைத்து இன்டெலிஜென்ஸ் மூலமாக தேடினாங்க. இது எப்படி உங்களுக்கு இந்த பட்டியல் கிடைச்சிது அப்படின்னு நான் உடனே சொன்னேன், எப்படி கிடைச்சின்னு பார்க்காதீங்க, ஏன் இந்த நிலைங்கிறதுக்கு பரிகாரம் தேட ஆரம்பிக்கிங்க. கோர்ட்டுக்கு போகிறீங்களா, நாங்கள் தயாராக இருக்கோம் சந்திக்க என்னெல்லாம் சொன்ன ஒரு பாடு தான் கொஞ்சம் கொஞ்சமாக நிலம் அங்கே மாறியது மிக முக்கியமாக. எத்தனையோ தோழர்கள் அதற்கு ஒத்துழைத்தார்கள். அப்புறம் வந்தால் வளர்ந்தது, நம்ம பிள்ளைகள் வந்தாங்க, உடனே நல்ல மருத்துவமனை, நல்ல பள்ளிக்கூடம், இது எல்லாமே இப்போ நண்பர்கள் சொன்ன மாதிரி இந்த அற்புதமான பள்ளிக்கூடம் நெய்வேலி மருத்துவமனை இருக்குங்களே. நெய்வேலி நிர்வாகம் இருந்தபோது நல்ல உயர்ந்த டாக்டர்கள் சிறந்தவர்களையெல்லாம் போட்டாங்க. இன்னைக்கு நான் கேள்விப்படுறவர்கள் சொல்லுகிறார்கள் இதுவும் தனியார் மயம், எல்லாமே தனியார் மயம் தனியார் மயம் தனியார் மயம், அவ்வளோதான். அதாவது அந்த காங்கிரஸ் ஆரம்பித்து வைத்தது, அது சின்ன அளவில் ஆரம்பிச்சது. எப்பவுமே ஓட்டை போட்டால் முதல்ல ஓட்டை போட்டால் சிறிய அளவில் தான் கொசு உள்ளே போகிற ஓட்டை வந்தால் பிறகு யானையே உள்ளே போகும். அதுதான் மிக முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு என்ன ஆயிற்று, புகழேந்தியவர்கள் சொன்னதை போல எல்லாமையும் அது ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை, பிஜேபியினுடைய கொள்கை என்னவென்றால் அரசு துறையே இருக்கக்கூடாது. there should be no public sector, எல்லாமே பிரைவேட் செக்டாராக இருக்கணும், எல்லாருமே மார்வாடிகள் வசம் இருக்கணும், எல்லாமே வடநாட்டு பெருமுதலாளிகளிடம் இருக்கணும். அந்த வகையிலே தான் இந்த ஆட்சி மோடி தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சி, ஆர்எஸ்எஸ் தலைமை, அதுக்கு முன்னால் வாஜ்பாய் தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சி, அதிலிருந்து தான் நேரு காங்கிரஸில் இருந்த சூழ்நிலையில் இருந்த போது கூட அவர்களெல்லாம் ஒரு அளவுக்கு இந்தியாவிலேயே முதல் முறையாக செங்கல்பட்டு மாநாடு நடத்திய சுயமரியாதை மாகாண மாநாடும் அதை ஒட்டி வரும்போது அத்தனை பொது நிறுவனங்களும் நடத்தக்கூடிய ரயில்வேக்களானாலும் மோட்டார் வழியாக தான் இருந்தாலும் மக்கள் சொத்தாக இருக்க வேண்டும் என்று தீர்மானம் போட்ட தலைவர் தந்தை பெரியார், தீர்மானம் போட்ட இயக்கம் நம்முடைய இயக்கம். வரலாற்று ஆதாரங்கள் இருக்கின்றன. பிறகு அது படிப்படியாக செயலுக்கு வந்து நேரவர்கள் இருக்கும்போது அந்த பொதுத்துறை வளர ஆரம்பித்தது. ஆனால் அந்த வங்கிகள் உட்பட இந்திரா காந்தி காலத்திலே கூட நேஷனலைஸ் பண்ணப்பட்டது. ஆனால் அதில் இன்றைக்கு தலைகீழாக மாற்றப்படுகிறது. இந்த பொது நிறுவனங்கள் எல்லாம் இப்போ முழுக்க முழுக்க பங்குகளை விற்பது என்று சொல்லி நெய்வேலியும் இன்னும் சில ஆண்டுகள் நாமெல்லாம் மௌனகுருசாமிகளாக இருந்தால் என்னாகும் என்றால் இன்னும் சில ஆட்கள் அதானி இங்கே இருப்பார், அடானி இருப்பார், அம்பானி இருப்பார், டாட்டா இருப்பார், நம் மக்கள் இருக்க மாட்டார். தமிழ்நாடு அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற அரசாக, ஒரு பொம்மை அரசாக இருங்கள், இல்லையானால் உங்களுக்கு நிதி கொடுக்க மாட்டோம்னு மிரட்டுவாங்க. ஆனால் ஸ்டாலின் மாதிரி ஒரு முதலமைச்சர் இருந்தால் எழுத்து நிற்பார். ஆனால் மற்றவர்கள் எழுத்து நிற்பாரா இல்லையா, அவங்க யோசியை கேட்டுக்கிட்டு இருக்கலாமா வேண்டாமா அப்படின்னு பார்க்கக்கூடிய நிலை இருக்கு. அதுதான் மிக முக்கியம். எப்படி இருந்தாலும் எங்களை மாதிரி இருக்கக்கூடிய உயிருக்கு துணிந்த வீரர்கள் இருக்கிறோம் இந்த உரிமைகளை காப்பாற்றுவதற்காக. என்ன அளவிற்கு நினைத்து பார்க்க வேண்டும். எல்லாம் பார்த்தீங்கன்னா விமானமா யார்கிட்ட இருக்கு, டாட்டா கிட்ட, ஏர் இந்தியா கிடையாது. இந்தியாவிலே சின்ன நாடு சிங்கப்பூர், சின்ன நாடு குவைத்து, இங்கெல்லாம் போகிறாங்க, அவங்க எல்லாம் விமானம் நடத்துகிறாங்க தனியாக. ஆனால் இங்கே பல காலம் நடத்திய ஏர் இந்தியா, அதே மாதிரி மற்றது மிகப்பெரிய அளவுக்கு இந்த விமானங்கள்லாம் யார்கிட்ட இருக்குன்னா அரசாங்கத்திட்ட கிடையாது. அதுக்கு பதிலாக விமானம் டாட்டா கிட்ட, விமான நிலையம் அதானி கிட்ட, அதே மாதிரி மற்றது துறைமுகங்கள் அதானி கிட்ட, மற்ற இடங்கள் அம்பானி கிட்ட. ஆகவே தனியார் துறை, அந்த தனியார் துறை என்று வரும்போது தான் இந்த நெய்வேலியிலே மிகப்பெரிய அளவிற்கு லாபம் தரக்கூடிய நவரத்தினமை நட்டார்ல. ஏன் தனியாருக்கு வைக்கிறீங்கன்னா
அதுக்கு முதல்ல சுலபமாக ஒரு தயார் வைத்திருப்பார்கள். என்ன ஒரு ரெடிமேட் ஆன்சர். பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்டால், நம்ம உறுப்பினர்கள் யாராவது கேள்வி கேட்டால் உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, அது பொதுத்துறை நட்சத்திரம் நடக்குது, அது மக்கள் வரிப்பொருள் நட்சத்திரம் வர வேண்டியிருக்கு, ஏன் நட்சத்திரம் நடக்குது, அதனால நாங்கள் கொடுத்துட்றோம். நம்ம ஆளுநர் தலையாட்டுவான் புரியாமல். மிக முக்கியமாக பொதுத்துறை என்பது ஏன் நட்சத்திரம் இருக்குது, நடத்த தெரியாத அதிகாரிகளை கொண்டு வந்து போட்டிருக்கீங்க, அதனால இருக்கு. நடத்தக்கூடிய உணர்வு உள்ளவர்களுக்கு, பொதுத்துறையை பற்றி நம்பக்கூடியவர்களுக்கு, நாட்டுடைமை தத்துவத்தை ஏற்கக்கூடியவர்களுக்கு அவரிடம் இந்த பொறுப்பு இருந்தால் அது நட்டத்தில் நடக்காது. சரி, நட்டத்தில் நடக்கிறத கொடுக்குறான், அது ஒரு ஜஸ்டிஃபிகேஷன், நியாயப்படுத்துகிறான். ஏன் லாபத்தில் நடக்கிறத ஏன் விற்கிற அப்படின்னு கேட்டா சொல்றா, லாபத்தில் நடக்கும்போது விற்றாதான் வாங்குவாங்கிறான். என்ன விசித்திரமான வேடிக்கை பாருங்க. நட்டத்தில் தூரம்னா வாங்கணும், லாபத்தில் நடந்தா இது. ரொம்ப நாளைக்கு முன்னால தமிழ்நாட்டில் பாராளுமன்றத்தில் ஒரு பதில் இவங்க சொல்றது என்னன்னு கேட்டா, ஏன் அங்கே தமிழ்நாட்டில் பெரிய தொழிற்சாலைகள் இல்லைன்னா பெரிய அப்படின்னு நம்ம கேட்டோம். நம்ம ஆளு கேட்டா, பெரிய ரயில்கள் இல்லை, எனவே பெரிய அளவுக்கு ரயில் வசதி இல்லை, ஆகவே தான் தொழிற்சாலை இல்லைன்னா. ஏன் ரயில் வசதி இல்லைன்னா, ஏராளமான தொழிற்சாலை வசதி இல்லை, அதனால ரயில் வசதி இல்லைன்னு. அதாவது எவ்வளவு முரண்பாடான, மக்களை முட்டாளாக்கக்கூடிய ஒரு வாதங்கள். நினைத்து பார்க்குறோம். அது மாதிரி நண்பர்களே, இந்த நெய்வேலி சொன்னார். என்னையா அர்த்தம், நாம் பாடுபட்டு நம்ம விவசாயிகள் நெற்றி பேர்கள் நிலத்துல விழ அவர்களெல்லாம் நிலத்தை கொடுத்துட்டு இன்னைக்கு பஞ்சைகளாய் பராளிகளாய் பிள்ளைகளை படிக்க வைத்திருக்கிறாங்க. திராவிட மாடல் அரசு வந்து எல்லாரையும் படிக்க வச்சாங்க. காமராஜர் காலத்தில் ஏதோ சிலையாக இருக்கிறாரு. இந்த காமராஜர் காலத்தில் குலத்தர்மத்தை ஒழித்து தந்தை பெரியார் வழியில் நின்று எல்லாரும் படித்த உடனே இன்னைக்கு படித்தவர்களுக்கு வேலை இல்லை, சொந்த மண்ணில் இருக்கிறவனுக்கு வேலை இல்லை, அதில் கூட சொந்த மண்ணை எழுத்தை கொடுத்தவனுக்கு வேலை இல்லை. இந்த கொடுமையை கணிப்பதற்கு எங்களை தவிர, சில முற்போக்காளர்களை தவிர வேறு யார் இருக்கிறார்கள்? நீங்கள் நினைத்து பார்க்கணும். இந்த லட்சணத்தில் நம்ம வரிப்பணத்தில் நாம் பாதுகாப்பில் இருக்கோம். எந்த மண்ணில் இதுக்கு ஒரு ஆபத்துன்னா யார் நிற்கிறாங்க? நாளைக்கு வெடித்து ஆளுக்கு சங்கடம் ஏற்பட்டால் மின்காலத்தில் அந்த உயிர் போவது நம்முடைய ஆட்கள் உயிர். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இங்கு என்ன நடந்தது என்று சொல்லும்போது தான் இந்த செய்திகளை கொஞ்சம் அணுகூர்ந்து நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த அறிக்கை ஏதோ நானும் போராட்டம் நடத்தணும், விளம்பரம் வாங்க, நாங்கள் என்ன ஓட்டு வாங்குற கட்சியா? யாருக்கு ஓட்டு போடணுமோ சொல்கிறோம். கேட்டால் புத்தியோடு இருப்பா, நல்ல அரசாங்கம் கிடைக்கும். கேட்கலன்னா என்னுடைய விளைவாக அனுபவித்து போகணும், அவ்வளோதான். தவிர எங்களுக்கு என்ன நட்டம்? வங்கியில் ஒரு காசு கூட போடாதவனுக்கு எந்த வங்கியில் கொடுத்தா எங்களுக்கு என்ன நட்டம்? நல்லது நினச்சி பார்க்கணும். அது மாதிரி முழுக்க நினைத்து பாருங்கள். ஏற்கனவே தமிழ்நாட்டில் மிக முக்கியமாக இந்த முயற்சிகள் 2006 செய்யப்பட்ட போது அவர் சொன்னார். அவர் கூட 5% இல்லை. உண்மை என்னன்னா, தமிழ்நாடு அரசுடைய எதிர்ப்பால் அம்முடிவு கைவிடப்பட்டது. முதல்ல அந்த எதிர்ப்புனால அரசாங்கமும் சேர்ந்து ஒத்துழைச்சாங்க. இப்பவும் நாங்கள் நினைக்கிறோம், இந்த அரசாங்கமும் இந்த கொள்கையில் உறுதியாக இருக்கணும், ஆளக்கூடாது. முதலமைச்சரும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். மக்களுடைய உணர்வுகளை தெளிவாக, ஆட்சிகள் வரும் போகும் வேற, அதே நேரத்தில் நியாயங்கள் தோற்கக்கூடாது. அதுதான் மிக முக்கியம். நீதி நிலைநாட்டப்பட வேண்டும், அதுவும் சமூக நீதி. மக்களுடைய உரிமைகளுக்கு மக்கள் சொத்து, இந்த மக்கள் சொத்தை எடுத்து யாருக்கோ தனியாருக்கு தாரை வார்ப்பது என்பது என்ன நியாயம்? நினைத்து பார்க்க வேண்டும். அதே போல தமிழ்நாடு அரசின் எதிர்ப்பால முடிவு கைவிடப்பட்டது. பெண்ணர் நண்பர்களே புரிந்து கொள்ளுங்கள், ஊடக நண்பர்கள் இங்கே இருக்கிறார்கள், மகிழ்ச்சி. அந்த வகையில் பின்னர் 2013 10% பங்குகளை விற்க முயற்சிக்கப்பட்ட போது, அப்போ 10% அதான் ஏமாத்து. என்னன்னா, ஒட்டக உடல் நுழையிறது. முதல்ல ஒட்டக உடல் நுழைஞ்சா என்ன அர்த்தம்? கூடார டேரா போட்டவங்க கொஞ்ச நாளில் வெளியே போயிடணும், ஒட்டகம் தான் உள்ளே இருக்கும். அது மாதிரி மொத்தமாக விற்றா பலத்தை எதிர்ப்பு வரும், தமிழ்நாட்டில் புரட்சி வரும். ஆகவே செய்யக்கூடாது. அது பதிலாக கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது சொல்லி சில பேர் என்ன பண்ணுவான், இந்த தன்னுடைய வயல்லேருந்து அடுத்தபடியாக எல்லைக்கல்லை மாற்றுறதுன்னா ஒரே நாளில் எல்லைக்கல்லை மாற்ற மாட்டான், கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்துவான்.
அது மாதிரி இவர்கள் என்ன பண்ணாங்க, மிக முக்கியமாக ஒரு 10 அளவிற்கு வருகிற போது இங்கே நடத்துகிறார்கள். முதல்ல தமிழ்நாடு அரசு கேட்டபோது 5 பங்குகளை விற்க முயற்சி பண்ணாங்க. உடனே நாங்கள் போராடினோம், தமிழக அரசு வாங்கணும் சொன்னோம். தமிழக அரசு முயற்சி செய்த போது அதில் 5 பங்குகளை அதாவது எங்களுக்கு கொடுங்க என்று கேட்ட உடனே பல நிறுவனங்களுக்கு 6.44 பங்குகள் விற்பனை செய்யப்பட்டு விட்டதில் 3.56 பங்குகளை தமிழ்நாடு அரசே வாங்கியது. இந்த வரலாறு தெரிந்து கொள்ளணும். ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடியவர்கள் அல்ல நாங்கள். இதை மக்கள், அதுவும் குறிப்பாக நெய்வேலி தோழர்களுக்கு ஏன் பொதுவாக 10ஆம் வகுப்பில் பங்குகள் அளிக்காதுன்னு எனக்கு சொல்லலை. மிக முக்கியமாக நம்முடைய வரிப்பணத்தில் நாம் நடக்கிறோம். நம்முடைய தோழர்கள் இடம் கொடுத்தாங்க. இவ்வளவு நம்ம கேட்க எல்லாம் நியாயம் உண்டு. அந்த அடிப்படையிலே வருகிற போது நண்பர்களே, இங்கே என்ஜிஓக்கள் தாரை வார்த்து விட்டது. மிக முக்கியமாக அப்படி வருகிற போது தொடர்ச்சியாக இப்படி நடந்து கொள்ள போது தற்போது ஒன்றிய அரசிடமும் தமிழ்நாடு அரசிற்கும் சார்பில் சிப்காட், இதை கவனிக்க நல்ல, சிப்காட், டிட்கோ போன்ற நிறுவனங்களிடம் இருக்கும் பங்குகள் போக நிப்பான் இந்தியா, எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ், எல்ஐசி உள்பட நிறுவனங்கள் மியூச்சுவல் ஃபண்டுக்காக வைத்துள்ளன. தனியார் வசமும் பங்குகள் இருக்கின்றன. இந்த நிலையில் மேலும் பங்குகளை ஒன்றிய அரசு விற்பது பொதுத்துறை நிறுவனத்தை முற்றிலும் கைகழுவும் வேலையாகும். சராசரியாக ஆண்டுக்கு 1000 கோடி ரூபாய் லாபம் ஈட்டும் ஒரு நிறுவனம், சராசரியாக ஒரு ஆண்டுக்கு இந்த நிறுவனம் 1000 கோடி. ஆனால் தொழிலாளர்களை வயிற்று அடிக்கிறது. எப்படின்னா ஒப்பந்த தொழிலாளர்கள், அவர்கள் ஒப்பந்த தொழிலாளர்கள் காலகாலமாக ஒப்பந்தம் வைப்பானா, டெம்பரரி பர்மனெண்ட்டுன்னு உண்டு அரசாங்கத்தை கூட. உங்களுக்கு தெரியும், 10 year அப்பாயின்மெண்ட்டுன்னு சொல்லுவான் மிக முக்கியமாக. ஆனால் அது கூட ஒரு கால நிர்ணயம் உண்டு. ஆனால் இதில் அதை பற்றி கவலைப்படாமல் பட்ட லாபம் யாருக்கு போகுது அந்த லாபம் என்று சொன்னால் எங்கள் தொழிலாளர்களை, எங்கள் உழைப்பாளர்களை. இப்போ என்னாச்சு, அதுக்கும் வழக்கே இருந்து வந்துட்டான் போறாமல். நம்மால் இங்கே சொன்னால் ஏயா ஹிந்தி படிக்கணும், ஏயா திணிக்கிற அப்படின்னு கேட்டால் உடனே இவர் சொல்கிறது, ஹிந்தி படித்தா வேலை கிடைக்குங்க. ஹிந்தி படித்தார் ஹிந்திக்காரனுக்கே வேலைக்கு இங்கே தான் வர்றான். அதுதான் ஹிந்திக்காரருக்கும் நமக்கு இங்கே தான் வேலை கொடுக்குறோம். நம்ம ஆளுகளுக்கு இன்னொரு வசதி, நிறைய படிக்க வச்சுட்டோம். நிறைய படிக்கணும்னு படித்த தோழர்கள்லாம் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த படிப்புனால மனு தர்மத்தை கொன்றதுனால, மனு தர்மத்துக்கு ஏற்பாத இல்லை சமதர்மம் ஆட்சியினால் வந்ததுனால நம்மால் படிச்சுட்டு இப்போ அமெரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் அதே மாதிரி துபாய்க்கும் இன்ஜினியராக போயிட்டார். அதனால் கட்டடம் கட்டுறதுக்கு ஆள் இல்லையா, சரி வணக்கம் வரட்டும் அப்படின்னு, அவரும் பரவாயில்ல அப்படின்னு பீகார் திராவிட வரட்டும் அப்படின்னு வரக்கூடிய அளவுக்கு அவரை கூப்பிட்டு வந்து வச்சாச்சு. அவங்களும் வசதியாக இங்கே இருக்காங்க. இந்த ஆட்சி தமிழ்நாடு ஆட்சி மாதிரி ஒரு பாதுகாப்பான ஆட்சி வடவர்களுக்கு கிடையாது. அதில் ஏமாற்றி சொன்னார்கள் ஆட்சிக்கு கெட்ட பேர் வருவதற்காக. அவளை அங்கே செய்கிறாங்க இங்கே செய்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் முன்னுரிமை யாருக்கு, மண்ணுரிமை யாருக்கு இருக்கிறதோ அவனுக்கு தான் முன்னுரிமை இருக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியம். அந்த வாய்ப்பை புரிந்து கொள்ள வேண்டாமா எல்லாருக்கும்? பீகாரில் போய் வேற ஒருத்தரை நாங்கள் முதலமைச்சர்னு சொன்னால் ஏற்றுப்பார்களா? நல்லது. பக்கத்தில் இருக்கிற கர்நாடகத்துக்காரனே நமக்கு ஒரு தண்ணி கொடுக்க மறுக்கிறார்களே. இந்த மின்சாரம் எல்லாருக்கும், நம்ம நெய்வேலியில் மின்சாரத்தை உற்பத்தி செய்யணும், அந்த கேர்லேருந்து எல்லாருக்கும் கொடுக்கணும், உற்பத்தி செய்கிறது நாம. ஆனால் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இருட்டில் உட்காந்துருக்கோம். என்ன லாபம்? அதாவது கொட்டை லாபம் நமக்கு. ஏன் நமக்கு ஒரு காலத்தில் வந்தோம், இங்கே உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னுரிமை தமிழ்நாட்டுக்கு தான் இருக்கணும் மின்சாரம். அதை விட்டுட்டு அதிகமான அளவுக்கு நமக்கு மின்சாரத்தை உற்பத்தி இன்னொருத்தர் கொடுத்துட்டு பட்டு சேலையை இரவல் கொடுத்தவன் மணக்கட்டையை தூக்கிட்டு பின்னால் ஓடலான்னு தந்தை பெரியார் சொல்லுவார். அது மாதிரி முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் தனியார் துறையில் அவர்கள் தனியார் துறை என்று சொல்லி மிகப்பெரிய அளவுக்கு வந்திருக்கிறது. ஏன் தனியார் துறை? இப்போ பாருங்க, சிஎஸ்ஆர்னு ஒன்று பிரதமர் இருந்திருக்கார். பிரதமர் ஃபண்டுன்னு ஒன்று வைத்திருக்கிறார் போராமல். அதில் பார்த்தீங்கன்னா அந்த கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுக்கு நன்கொடை. அந்த நன்கொடை எவ்வளோ கொடுத்தாங்கன்னு யாருக்கும் தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா தேர்தல் நிதி அதிகமாக யாருக்கு வந்திருக்கிறது? பிஜேபி அந்த அமைப்புக்கு வந்திருக்கிறது.
ஆர்எஸ்எஸ் தான் நடத்துது போராமை. அப்படி வரும்போது அதெல்லாம் இந்த தனியார் துறை. எனவே உங்களுக்கு புரியுதுங்களா? முதல்ல தனியார் துறையை ஊக்கப்படுத்தி அதை லாபம் அடிக்க சொல்லி அதில் ஒரு பக்கம் தேர்தல் நிதியாகவும் மற்ற நிதியாகவும் வாங்கி கொண்டா ரொம்ப சுலபமாக இருக்குது. வெளியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊழலே பண்ணுறதில் பார்த்தீங்களா என்று சொல்கிறார். ராமன் கோயில் ஊழல் என்ன பாடுபடுது உலகத்தில் அப்படின்னு ராமனுக்கே சேர்ந்து ஸ்ரீராமன் ஜெயம் பாடினான். ராம் ராம் நாம் ராம் ராம் ஹரே ராம் அப்படின்னு அவர் நிற்கிறார். மிக முக்கியமாக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு நம்முடைய நிலை என்ன? எனவே தான் நண்பர்களே, தமிழ்நாடு வேடிக்கை பார்க்காது. தமிழ்நாட்டு எல்லாம் இதே மாதிரி நவரத்னான்னு சொல்லக்கூடிய திருச்சி பிஹெச்எல் அந்த பிஹெச்எல்ல வரும்போதே அது முதல்ல காங்கிரஸ்ல இருந்த தலைவர்களே விஜயலிங்கப்பா கர்நாடகம் வேணும்னு கேட்டார். வடநாட்டு தலைவர்களுக்கு உத்தரப்பிரதேசம் வேணும்னார். ஆந்திராவில் சஞ்சீவ் ரெட்டி என்ன பண்ணாரு, எங்ககிட்ட ஹைதராபாத்தில் வைக்க வசதி இருக்குன்னார். ஆனால் இதோ சிலையாக இருக்கிறாரே காமராஜர் அவர்கள், அவர்தான் இல்லை திருச்சிக்கு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும் என்று சொன்னார். அதனால இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்புகள் இருக்குது. எனவே தமிழ்நாடு இதில் கட்சி இல்லை, ஜாதி இல்லை, மதம் இல்லை, எல்லோரும் ஒன்றுபட்டு குரல் கொடுக்க வேண்டும். ஒன்றுபட முடியாது, அரசியல் குறுக்க நிற்கிறதுன்னு சொன்னால் பரவாயில்ல, தனியாவது போராடுங்க. இன்னைக்கு நாங்கள் இந்த மேடையில் இன்னைக்கு பேசுகிறோம். இதே மாலையில் இடதுசாரிகள் நண்பர்கள் வந்து பேசுகிறார்கள். தனி கூட்டம் போட்டால் பரவாயில்ல. ஏன்னா அரசியல்வாதிகளுக்கு அரசியல் தேவை. அதனால அவங்க தனியாக தான் இருப்பாங்க, வருவாங்க போவாங்க, அதெல்லாம் சர்வசாதாரண போகிறாங்க. எங்களுக்கு தான் ஒரே வழி இருக்குது போகிறாம, எக்ஸிட் என்ட்ரன்ஸ் ரெண்டு இருக்காங்க மிக முக்கியமாக. அதாவது எப்போ வசதியாக இருக்கோ உள்ளே வருவாங்க, எப்போ வசதி குறைவோ வெளியே போவாங்க. நாங்கள் தாயும் பிள்ளையுமா இருக்கிறவங்க ஒரே வழியில் தான் என்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் இருக்கும். என்னைக்கு இருந்தாலும் மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய சூழல் இருக்கும். ஆகவே தான் அவர்கள் இந்த மேடையிலே பேசுகிறார்களா அல்லது தனித்த மேடைகளே பேசுகிறார்களா என்பது பற்றி இல்லை. இந்த நாட்டின் உரிமைகளுக்கு நாம் எந்த மேடையிலே பேசினாலும் ஒரே குரல் இருக்க வேண்டும். அந்த குரல் தான் எந்த காரணத்தை முன்னிட்டும் நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தை, நெல்வேலி நிறுவனத்தை நீங்கள் தனியாருக்கு தாரை வார்க்கக்கூடாது, வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும். கான்ட்ராக்ட் தொழிலாளர் என்ற பெயராலே பட்டுநாமம் சார்த்தாதீர்கள். இவைகளெல்லாம் தேவையான உரிமைகள். இதை தொடர்ந்து நாங்கள் நடத்துவோம். பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, இப்போ இந்த குரலை எல்லாரும் கேட்குறாங்க, சமூக நீதி வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. முதல் முறையாக எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே கடைசி எம்ஏ வகுப்பு கடைசி ஆண்டு, அதுக்கு முதல் ஆண்டு படிக்கிறாங்க. சிதம்பரம் தலைவர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய தலைமையிலே இங்கே கூட்டம் போடுறதுக்கு வந்தோம். இந்த எல்லைக்குள்ளேயே கூட்டத்துக்கு அனுமதி கிடையாது. அதனால என்ன பண்ணோம், பக்கத்து ஊர் மந்தாரக்குப்பம் தாரா. அப்ப இவ்வளோ பெரிய இடம் கிடையாது, வசதி கிடையாது. ஏன்னா இப்போ குறைக்காத உள்ள இருக்கிறீங்க ஒரு இளைஞர்கள். அந்த தோழர்களுக்கு வெளியில கூட்டம் போட்டாங்க. வேப்பங்குறிச்சிக்கு பக்கத்தில், வேப்பங்குறிச்சியில் என்னுடைய நண்பர்கள் வீடு உள்ள இருக்கு, படித்தவங்க அண்ணாமலை. அங்கே தான் ஐயாவுக்கு சாப்பாடு மிக முக்கியமாக. ஏன்னா இங்கே யாருக்கும் ஒரு வழி கிடையாது. கூறாம கூட்டம் போட்டோம். தோழர்களை நினைச்சு பாருங்க, இது ஒரு பழைய காட்சி. உங்களுக்கு ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு எடுத்து சொல்கிறோம். அப்போ போனப்ப வேடிக்கை, பெரியார் ஐயா வந்துட்டார். சிதம்பர கிருஷ்ணசாமி தர்ம தாங்கிறார். இந்த ஊரில் தர்ம தாங்கிறதுக்கு யாரும் முன் வரல, ஆகவே இருக்கிறார். ஆனால் அப்போவே ஆதரவாளர்கள் என்னன்னா, நம்ம சந்திரசேகரன் அவர்களுடைய மாமனார் நாராயணசாமியின் போஸ்ட் மாஸ்டர் மிக முக்கியமாக அவரோட இன்னொரு போஸ்ட்மேன் இருப்பார். அவர் நம்ம தீவிரமான நண்பர் எத்திராஜன் அவருக்கு பேர் மிக முக்கியமாக. நான் சொன்னேன், இதெல்லாம் ஞாபகம் வருது, அதுதான் ஞாபகம் வருதுன்னு சொல்கிற மாதிரி இது அத்தனையும் மிக முக்கியமான ஒரு சூழ்நிலை. ஆகவே அவர் தான் இருந்தார். அதுதான் அவங்க தான் ஏதாவது தண்ணி கொடுப்பாங்க. தண்ணி கொண்டு வரது கூட அவங்க தான், வேறு யாரும் ஆள் கிடையாது. இங்கே இருந்தால் நம்ம தோழர் வேலைக்கு வந்தாங்க பாருங்க, அவங்கெல்லாம் பயந்து ஐயோ எங்களை யாரும் நோட் பண்ணுறான், சிஐடி வச்சு பார்க்குறாங்க, அதனால் நாங்கள் யாரும் கிட்ட வர முடியாது. இப்படி தோழர்கள்லாம் ஐயா கூட்டம், நாங்கள் 3 பேர் மேடையில் உட்காந்து பேசுகிறோம். அந்த கூட்டத்தில் நெய்வேலி ஐயா பேசுகிறாரு, இந்த ஊரில் இவ்வளோ கொள்ளை அடிக்கிறாங்க உத்தியோகத்தில், அதுதான் நாங்கள் அச்சு போட்டிருக்கோம். அப்படி தான் சொல்லுவார் ஐயா வார்த்தையில். அச்சு போட்டு புத்தகம் கொண்டு வந்திருக்கோம், 2 அணா அந்த விலை, ஆகவே இதை வாங்கி பாருங்க அப்படின்னா கிட்ட வந்து கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இந்த மாதிரி கேட்கறதுக்கு அந்த போஸ்டருக்கு பாருங்க,
அந்த போர்ஸ் இல்லை சிலைக்கு அந்தாண்ட அவ்வளோ தூரத்தில் மெதுவாக ஒரு 10 பேர் வந்தாங்க முதல்ல. அப்புறம் ஐயா பேச ஆரம்பிச்சோடனே 20 பேர் வந்தாங்க. அப்புறம் 200 பேர் வந்தாங்க. இவங்கெல்லாம் போயிட்டாங்கன்னு அப்புறம் 2000 பேர் வந்தாங்க. ஆனால் கிட்ட வரல. அதெல்லாம் ஒருத்தருக்கு அப்படியே துண்டு கிட்டு போட்டுக்கிட்டு அப்படி பண்ணி இப்படி பண்ணிக்கிட்டு என்ன அடையாளம் காட்டுவாங்கன்னு நினைச்சா அந்த நெய்வேலி தான் இன்னைக்கு உரிமை முழக்கம் ஏற்படுத்துவதற்கு குரல் கொடுக்கக்கூடிய நெய்வேலியாக இந்த இயக்கங்களுடைய காரணம். அப்புறம்தான் தோமுசா, அப்புறம்தான் மற்ற அமைப்புகள் இப்படி எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் வந்தது. ஆகவே தான் நண்பர்களே, வெயில் அதிகமாக இருக்கிறது நான் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஊடக நண்பர்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே தான் ஒருபோதும் இதை விற்கக்கூடாது. விற்க இப்போதானே நீங்கள் சொல்லலாம், என்னங்க 3.9% தானே, இல்லை 5% தானே. இல்லை, இது சின்ன ஓட்டை. சின்ன ஓட்டையில் விட்டீங்கன்னா பெரிய ஓட்டை யானையே நுழைஞ்சிடணும். இது ஒரு ஒத்திகை, ரிஹர்சல் ஒத்திகை. யாருக்கு? முழுக்க அம்பானிக்கு. இன்னைக்கு துறைமுகம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எந்த துறைமுகம் தமிழ்நாட்டிலேயே இருக்குது. ராமநாதபுரம் வரையில் இங்கே மிகப்பெரிய அளவுக்கு சென்னைக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய பழவேற்காடில் ஆரம்பித்தா கடைசியாக ராமேஸ்வரம் வரையில் அதானிக்கு தான் சொல்கிறேன். மிகப்பெரிய அளவுக்கு மாநில அரசுகள் வருது போகுது, அதை பற்றி அவர் கவலை இல்லை. மிக முக்கியமாக அப்பேற்பட்ட ஒரு கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே தான் இந்த எல்ஜிபின்னு ஒன்று ஆரம்பித்தான். அந்த எல்ஜிபி என்ன? லிபரலைசேஷன். அதே மாதிரி மிக முக்கியமாக ஒன்று லிபரலைசேஷன் எல்ஏ, அதே மாதிரி அடுத்தது ப்ரைவேட்டைசேஷன் எல்பிஜி, இன்னொன்று குளோபலைசேஷன் உலகமயம். இது பெரிய எல்பிஜின்னா நீங்கள் திருண்ட உருண்டுறதுன்னு நினைக்காதீங்க. அந்த எல்பிஜி வந்தவுடைய விளைவு நமக்கு வந்தது. சரி, தனியார் மயம் அப்படின்னு சொல்லும்போது இன்னொன்று சொல்லி முடிக்கிறேன், நேரம் ஆகுது. சரி, நினைக்கலாம் இது அவருக்கு பொருளாதாரத்தில் தானே லாபம், நமக்கு இல்லை. இந்த பொருளாதாரத்தை விட நமக்கு இன்னும் பெரிய ஆபத்து இருக்குது. என்னன்னா பொருளாதார நட்டம். பொருளாதாரம் தனிப்பட்ட முதலாளிக்கு போய் அவன் பணக்காரன் ஆகிறாங்கிறது மட்டுமல்ல, அதை விட அரசு துறை, பொதுத்துறை என்று சொன்னால் மண்டல் கமிஷனுக்காக நாம் போராடி, அதிலே டாக்டர் அம்பேத்கர் போராடி, மிக முக்கியமாக ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்கள் எஸ்சி எஸ்டி, அதே மாதிரி ஓபிசி என்று சொல்லக்கூடியவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், எம்பிசி என்று சொல்லக்கூடிய மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய காலங்காலமாக கல்வி மறுக்கப்பட்டு, பிறகு நம்முடைய திராவிட இயக்கத்தாலே கல்வி கொடுக்கப்பட்டு பிறகு படித்து வந்திருக்கிறார்களே அவர்களுக்கு வேலை வாய்ப்பெல்லாம் இடஒதுக்கீடு 69% இடஒதுக்கீடு என்று நாம் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இந்தியாவில் வேறு யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட அதே மாதிரி மத்திய அரசாங்கங்களுக்கு என்று சொன்னால் 50% இடஒதுக்கீடு. அந்த இடஒதுக்கீட்டில் கூட மிக முக்கியமாக அவங்க எப்படி கொடுத்தாங்கன்னா, முதல்ல மிக முக்கியமாக தாழ்த்தப்பட்ட சமுதாயம் என்று சொல்லக்கூடிய எஸ்சிக்கு அவங்களுக்கு 2 பகுதியில் எஸ்சிக்கு மிக முக்கியமாக 15% மத்திய அரசாங்கத்தில். அதே மாதிரி எஸ்சி பழங்குடி மக்கள் எஸ்டி ஷெடியூல்டு ட்ரைபு, அந்த ஷெடியூல்டு ட்ரைபுக்கு 7.5. ஆகவே 15 8ன்னா 22, ரவுண்ட் பண்ணால் 23. மண்டல் அவர்கள் போராடிய நேரத்திலே கூட 50க்கு கீழே போகக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் பார்ப்பவர்கள் தானே எழுதிட்டாங்க. அரசியல் சட்டத்தில் நிர்ணயம் கிடையாது. அதை வராது, முதல்ல அதுவாவது கிடைக்கட்டும் என்று நாம் முயற்சி செய்த நேரத்தில் அவன் என்ன பண்ண 27% நடந்து, அந்த 27% பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு வந்து இந்த இந்த 50%ஆவது ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களுக்கு கிடைக்கும். பொதுத்துறை நிறுவனமாக இருக்கிற வரையில்தான், தனியார் துறையில் இடஒதுக்கீடு கிடையாது. ஆகவேதான் அடுத்த போராட்டம், நம்முடைய போராட்டம் தனியார் துறையிலும் இடஒதுக்கீடு தேவை என்ற போராட்டத்தை இந்த இயக்கம் முன்னிறுத்தும். ஏன்னா நாம் இந்த பக்கம் போனோம், அந்த பக்கம் வளர்ச்சிட்டு உண்டாக்குறாங்க. ஆகவே தான் நண்பர்களே, எனவே தான் இந்த தனியார் மயமாக்கக்கூடாது. அடுத்து இதிலே ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், எல்லோருக்கும் வேலை கொடுக்க வேண்டும் நிலமெடுத்தவர்களுக்கு.
தனியார் துறையை தடுக்க வேண்டும். அதே நேரத்தில் வளர்ந்திருக்கிற தனியார் துறை, வந்திருக்கிற தனியார் துறையிலும் இடஒதுக்கீடு தேவை. அதற்கென்று நாடு தழுவிய போராட்டத்தை, தமிழ்நாடு மட்டுமல்ல எல்லா இடங்களுக்கும் தழுவிய போராட்டத்தை நடத்துவோம். அதுதான் உண்மையான சமூக நீதி என்று கூறி வாய்ப்படுத்த உங்களுக்கு சொல்லி இப்போது நீண்ட முழக்கத்தோடு நாம் இந்த